திரு சுகுணாதிபாகர், திமுகவுடைய பிரச்சார வியூகம் இந்த தேர்தலில் எப்படி இருந்தது? மக்களை கவர்ற மாதிரி முக்கியமாக ஒரு 5 பிரச்சாரங்கள் திரு ஸ்டாலினால் முன்வைக்கப்பட்டது அப்படின்னா நீங்க எதெல்லாம் பட்டியலிடுவீங்க? திமுகவுடைய பிரச்சாரத்துக்கான ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னா, 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் என்னென்ன மாதிரியான மக்கள் நலத் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. 2வது அவங்களுடைய தேர்தல் அறிக்கை. அதில் அவங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி இதுதான் சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறதுல மிக முக்கியமாக அந்த 8000 ரூபாய் கூப்பன், அதுக்கப்புறமேல மகளிர் உதவி தொகையெல்லாம், மகளிர் உரிமை தொகையெல்லாம் உயர்த்தப்படுவது. அதெல்லாம் 3வதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. அப்போ மத்திய அரசு எப்படி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. அவருடைய பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டாலினுடைய பிரச்சாரம் அப்படின்னா, இப்போ எதிர்த்தரப்பிலிருந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறப்ப அதற்கு பதிலடி கொடுக்கறது அப்படிங்கிறதுல எனக்கு மிக முக்கியமாக 2 ஸ்டாலினுடைய பிரச்சாரங்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருந்ததா தென்பட்டது. என்னன்னா, ஒன்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறப்ப அவரை பற்றியுமே ஸ்டாலின் அவர்களை பற்றி ஒரு தவறான வார்த்தையை அவர் சொன்னார். அவர் கொரோனாவில் அவர் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி. அதற்கான எதிர்வினையாக அவர் சொல்லுகிற பொழுது அதை ரொம்ப சிறப்பாகவே அவர் சொன்னார். நான் நீங்கள் அதிமுகவில் 1977 நீங்கள் அதிமுக வந்தீங்க. நீங்கள் வருவதற்கு முன்பே நான் அரசியலுக்கு மிசாவினுடைய சிறைச்சாலை சித்திரவதைகள் மூலம் வந்திருக்கிறேன். இப்போ கொடுஞ்சிறையே சந்தித்திருக்கிறேன். நான் கொரோனாவில் தான் நான் கொரோனாவை கண்டு பயப்படுவேனா அப்படின்னு அவர் சொன்ன விஷயமாக திரு ஸ்டாலின் புரிந்து கொண்டு விளக்கம் சொன்ன மாதிரி நான் பேசலன்னு திரு எடப்பாடி பழனிசாமி விளக்கமும் கூட இல்ல. அவர் பேசின வீடியோ அப்படியே இருக்கு. அவர் அதே தான் சொல்றார். முதல்ல எங்களுடைய ஆட்சி காலத்துல இந்த மாதிரி புயல், வெள்ளம், கொரோனாவெல்லாம் வந்தது. அவங்களுடைய ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் அதெல்லாம் இல்லை. அப்படி அவர் போயிருப்பார், எப்பயோ போயிருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் மாற்றி பேசுகிறாரு. காணாமல் போயிருப்பார், மக்களுக்கு ஆலோசனை சொல்லவில்லை அப்படிங்கிறாரு. இவர் தான் முதலமைச்சர். அப்போ எதிர்க்கட்சி தலைவர் எப்படி ஆலோசனை சொல்லணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பதில் எந்தவித நியாயமும் இல்லை. இன்னொன்று, அவருடைய ஆட்சி காலம் மட்டுமல்ல, ஸ்டாலினுடைய ஆட்சி காலகட்டத்திலுமே கொரோனா பெருந்தொற்றுங்கிறது வந்தது. அவர் அந்த கவச உடையை போட்டுக்கொண்டு அவர் மருத்துவமனை வார்டுக்கு போனாருங்கிறதோ, அல்லது தாரிஸ் அகமது IAS அதிகாரியுடைய தலைமையில் அந்த கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டதோ எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். அதில் இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலின் அவர்கள் கொரோனாவுடைய அலை வந்த காலகட்டத்தில் ஒரு குழு போட்டாங்க. அதில் அதிமுக ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருமே அந்த குழுவில் இடம்பெற்றார். அவரையுமே இடம்பெற வைத்தார் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கிறோம். அப்ப அதற்கான எதிர்வினையாக அவர் பேசியது அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சாரமே ரொம்ப ஒரு கனெக்டடாக மக்களுக்கு நெருக்கமான ஒரு மொழியில் பேசுவதான ஒரு பிரச்சாரமாக இருந்தது. அதுலயுமே எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கவுண்டர் இல்லையா, இப்ப இவர் சசிகலா காலில் வைத்து அவர் பிரச்சாரம் பண்ணுகிற பொழுது அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறேங்கிற பேர்ல அவர் இன்னுமே கொஞ்சம் கீழிறங்கி எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். அவர் பால் டாயில் குடிச்சாரு, மேலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னதை அவர் இவர் ஸ்டாலின் ரொம்ப எமோஷனலாக எதிர்கொண்டார்னா, உதயநிதி ஸ்டாலின் தனக்கே உரிய பாணியில அது ரொம்ப கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே சொன்னார். என்ன இப்படிலாம் சொல்றாரு, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பேசக்கூடிய முறை அப்படிங்கிறது அது ரொம்ப கனெக்டடாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கிறேன். ஓகே, திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சாரம் மக்கள்கிட்ட எடுபடுதுன்றீங்கல்ல, அந்த அளவுக்கு வீரியமா திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கா இத்தனை நாட்கள்ல? இதுல பார்த்தோம்னா பிரேமலதாவுடைய பிரச்சாரங்கிறது பெரிய அளவுல போயிருக்குது. திமுக கூட்டணியிலேயே பார்த்தோம்னா திமுக தலைவர்கள் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக பிரேமலதாவுடைய பிரச்சாரங்கிறது பெரிய அளவில் எல்லாருமே கவரப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா பிரேமலதா எப்பயுமே ரொம்ப அதிரடியாக பேசுவாங்க அப்படிங்கிறப்ப அது ஒரு கூடுதல் பலம். இன்னும் சொல்லப்போனால் தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்துக் கொண்டார்கள், சீட்டுகளை கூடுதலாக ஒதுக்கி விட்டார்கள்ங்கிற விமர்சனமெல்லாம் மறைந்து பிரேமலதாவுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு கூடுதல் பலத்தை கொடுத்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். கலைஞருடைய குடும்பத்துக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு நெருக்கம் என்ன அப்படின்னதா இருக்கட்டும், அல்லது எடப்பாடி பழனிசாமி அந்த ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கியதை பற்றி அவர் பேசிய விஷயங்கள் அப்படிங்கிறது கூடுதல் கவனத்தை பெற்றது. அதுக்கப்புறமேல திருமாவளவனுடைய பிரச்சாரமுமே அவர் எப்பயுமே ஒரு ஐடியாலஜிக்கலான பிரச்சாரங்களை தான் அவர் தொடர்ச்சியாக முன்வைப்பார். அப்படிங்கிறப்ப அந்த தரப்புக்கு மத்தியில் அந்த பிரச்சாரம் ஈடுபட்டது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னும் கமலஹாசன் களமிறங்கினால், ராகுல் காந்தி வந்தால் இன்னுமே அது ஒரு கூடுதலான பிரச்சாரமாக முன்னெடுக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்குறேன். எதிர்த்தரப்பை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரத்தில் எனக்கு நிறைய விமர்சனம் வந்தாலும் கூட அவர்கள் ஆதரவாளர்கள் மத்தியில் அது உற்சாகமான ஒரு பிரச்சாரமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் அவர் இன்னுமே கூட மேம்பட்ட பிரச்சாரங்கள் பண்ணலாம். இப்போ இவர் ஒரு விமர்சனங்கள்ங்கிறது நாகரிகத்துக்கு அப்பாற்பட்ட விமர்சனங்களை முன்வைப்பதை தாண்டி தவறான தகவல்களையுமே அவர் சொல்கிறார். இப்போ ஒரு எடப்பாடி பழனிசாமியோடது வினையா எதிர்வினையா அவருடைய பேச்சு? எதிர்வினையாகத்தான் இருக்கிறது. அந்த கிரவுண்டை செட் பண்றதுங்கிறது ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் தான் பண்றாங்க.
அதற்கான எதிர்வினையாகத்தான் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து தஞ்சாவூர்ல வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற பொழுது முழு சங்கியாக மாறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றப்ப இவர் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கிறாரு. நீங்க வந்து வாஜ்பாயோட கலைஞரும் முரசொலி மாறனும் இருந்த புகைப்படத்தை காட்டி நீங்களும் வந்து அப்ப நீங்க சங்கியா இருந்தீங்களா அப்படின்னு கேட்கறது ஒரு லாஜிக்கலா ஓகே. அடுத்து வாக்கியம் அவர் என்ன சொல்றாருன்னா, காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் கூட்டணியில் பிரச்சனை வந்த பொழுது கனிமொழி டெல்லி போய் பார்த்தாங்களே, அப்ப கனிமொழி சங்கியான்னு கேட்கிறாரு. அப்ப சங்கிங்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தமே தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி பேசுறாருங்கிறது அது வந்து ரொம்ப பரிதாபகரமான நிலைமையாகத்தான் இருக்குன்னு பாக்குறேன். இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரங்கிறது இவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட கண்டிப்பா வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு உற்சாகமா தான் பார்ப்பாங்க. ஆனால் அந்த கூட்டணிகள் வேற யாரும் பெரிய அளவுல எடுபடல அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறேன். இப்ப டிடிவி தினகரனோ அல்லது மற்றவங்களை அன்புமணி ராமதாசனும் பேசுவது என்னன்னா அவருடைய சொந்த பிரச்சனை பேசுகிறார். என்னுடைய குடும்பத்தில் வந்து பிரச்சனை ஏற்படுவதற்கே திமுக தான் காரணம், அந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறாரே தவிர அதை தாண்டி அவருடைய பிரச்சாரங்கிறது பெரிய அளவில் இப்போ போன தடவைலாம் பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணி நின்னப்ப அவங்க மகள்கள் பிரச்சாரம் பண்ணதுங்கிறது பெரிய அளவில் கவனம் பெற்றதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமியை தாண்டி அதிமுகலையும் எடப்பாடி பழனிசாமியை தாண்டி தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறது இல்லை. இப்போ சி.வி. சண்முகம் அவருடைய தொகுதியில் தான் அவர் வந்து பெரிய அளவில் பரிச்சயமானவராக இருப்பார். இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல்ல தான் இருப்பாருங்கிறத தாண்டி தமிழ்நாடு முழுக்க ஒரு பரிச்சயமான முகம். இப்போ இங்கே வந்து ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரியான அடுத்த கட்ட தலைவர்ங்கிறது அதிமுக இல்லை அப்படிங்கிறது ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்லலாம். கூட்டணி கட்சி தலைவர்களுமே எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அதிமுகவுக்கு சொல்றீங்க? அதிமுக அதிமுக கூட்டணி அவங்க பண்ணலாம், டிடிவி தினகரன் அவங்கள பண்ணலாம். ஆனா அவங்க கட்சி வேட்பாளருடைய தொகுதிகளை தாண்டி தமிழ்நாடு முழுக்க கவரக்கூடிய அளவுக்கான பிரச்சாரம் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு கண்ணுக்கு தெரியல. இந்த 2 வார காலத்துல திரு விஜய் மீதான நேரடி விமர்சனத்தை திரு ஸ்டாலினோ திரு உதயநிதி ஸ்டாலினோ வச்ச மாதிரி தெரியல. மேம்போக்கா பேசுறாங்க, பூசி மொழி பேசுறாங்க. கடந்து போக நினைக்கிறாங்களா, இல்ல ஒரு பொருட்டே இல்லை அப்படின்ற அந்த அணுகுமுறையோட பார்க்கிறாங்களா, இல்ல பேசி ஏன் பெரியலாக்கி விடணும் அப்படின்ற அணுகுமுறை, அந்த துணி தெரியுதா அவங்க கிட்ட? திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த தேர்தல் முன்வைக்கக்கூடிய முழக்கம் அப்படின்னு அவங்க முன்வைக்கிறதுங்கிறது திமுக வெர்சஸ் பாஜக அல்லது திமுக வெர்சஸ் என்டிஏ அப்படிங்கிறது தான். இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது பாஜக தலைமையிலான கூட்டணி தான். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்தியா கூட்டணியில் தான் திமுக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் அதுக்கு பேர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிறது. எப்பயுமே திமுக அப்படி ஒரு பேர் வைக்கும், அதிமுக தன்னுடைய கூட்டணிக்கு அப்படி ஒரு பேர் வைக்கும். அதனால் அதிமுக அப்படி ஒரு பெயரை வைக்கவில்லை, அது என்டிஏ தான் சொல்லுது. அப்படிங்கிறப்ப அதிமுகவுக்கு வாக்களிப்பதுங்கிறது பாஜகவுக்கு வாக்களிப்பதுங்கிற ஒரு பிரச்சாரத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க. இப்போ விஜய் மீண்டும் மீண்டும் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிற பொழுது அதை அவங்க புறந்தள்ளுகிறார்கள். இல்லை இந்த கிரவுண்டுங்கிறது டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அல்லது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிறது முன்வைக்கிறாங்க. ஸ்டாலினிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கிறப்ப தான் அவர் பதில் சொல்றாரே தவிர அவர் எந்த பிரச்சாரத்திலையுமே அவர் தொடரல. ஈவன் உதயநிதி ஸ்டாலின் கூட திருச்சி கிழக்கு இனிகோ எதிராஜுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிற பொழுது மறைமுகமாக விஜய் விமர்சித்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி விஜய் வந்து நேரடியாக குறிப்பிட்டு, அதாவது அவர் சினிமாவில் நடிக்கிறாரு, வெறுமனி சினிமா மட்டும் பார்த்துட்டு போனா போதும் அந்த அளவுக்கு வந்து அவர் போக, ஏன்னா அவர் வந்து டிஎம்கே வந்து அதிமுகவை தான் எதிரியாக கட்டமைக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமியும் திமுக மீதான விமர்சனங்களை தான் வந்து தொடர்ச்சியாக முன்வைக்கலாம். அவரே ஒரு விஜய்க்கு வந்து ஒரு இடத்தை கொடுத்திருக்க தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான்.